வணக்கம், நான் ராஜேஷ். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் டிரைவிங் பண்ணும் பொழுது ஹைவேல டிரைவ் பண்ணியிருப்போம், சிட்டி சைடில் டிரைவ் பண்ணியிருப்போம், கிராமப்புற சாலைகள்லாம் டிரைவ் பண்ணியிருப்போம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே ஹைவேல வந்து நல்லா டிரைவ் பண்ணியிருப்பாங்க, சிட்டி சைடில் வந்து நல்லா டிரைவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிராமப்புற சாலைகளில் இல்லை குறுகலான சாலைகளில் வந்த உடனே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அடிக்கடி நம்ம அங்கே பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு குறுகலான சாலைகளில் அல்லது கிராமப்புற சாலைகளில் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு கிராமப்புற சாலைகளில் நின்றுட்டுருக்கேன். இது ஒரு குறுகலான ஒரு சாலை. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கார் வந்தாலே கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். ஒரு பஸ்ஸெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து லெஃப்ட்டில் இறங்கி போகணும், இல்லைனா பஸ் வந்து லெஃப்ட்டில் இறங்கி போகணும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகும். நீ ஃபஸ்ட்டில் இறங்கணுமா இல்லை நான் ஃபஸ்ட்டில் இறங்கணுமா அப்படின்ற மாதிரி ஈகோ கிளாஷ் ஆகும். பட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய கார்கள் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் இறங்கும் பொழுது ரொம்ப கவனமாக இறங்க வேண்டும். இப்போ பஸ் லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க, ஏன்னா ரோடு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப உயரமாக இருக்கனால பிரச்சனை இல்லை. ஆனால் கார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த காரில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய சவால் இந்த மாதிரி சாலைகளில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது டயர் டேமேஜ் ஆகும், இல்லைனா சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆகி அடியில் அண்டர் சேசிஸில் வந்து உரசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் டயர் எப்படி டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறது. இந்த மாதிரி குறுகலான சாலைகளில் வந்து உங்களுக்கு டயருக்கு தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறனால முதல்ல இந்த டயரை வந்து நீங்கள் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற நான் முதல்ல சொல்லிடுறேன். அதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணி ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி வந்து இந்த ரோட்டில். இது ஃபுல்லாகவே சிங்கிள் ரோடு தான், நல்ல வளைவுகள் இருக்குது, ரொம்ப குறுகலான சாலைகளாக இருக்கும். அதில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோடு தான். இந்த இடத்துல நீங்கள் சாலை நல்லா பாருங்கள். அந்த ரோட்டுக்கும் கீழே இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஒரு அண்டர் சேசிஸில் வந்து உரசுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக உண்டு கார்களில், ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைவாக இருந்தால். அப்போ நீங்கள் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்த வேகத்திலேயே அப்படி என்ன பண்ணுவாங்க, டயருடைய அந்த எட்ஜுன்னு சொல்லுவோம்ல, அந்த சைடு வால் அதை கொண்டு அப்படியே இறக்கிடுவாங்க கீழே. அப்படி இறக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கல் வந்து அப்படியே என்ன பண்ணிடும், அந்த டயரோட சைடை வந்து வெட்டிச்சு அப்படின்னா அந்த டயர் சுத்தமாக வேஸ்ட்டு, அது டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி இறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயரை வந்து இப்படி வந்த டயரை இப்படியே கீழே இறக்குறது, மெதுவாக இறக்கிட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே நீங்கள் மேலே ஏற்ற ட்ரை பண்ணணும். சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படியே வந்து கட் பண்ணி இறக்கிடுவாங்க. இப்போ நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் நம்ம கார் டயரோட ஸ்டெப்னியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்னி டயரை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதுதான் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு வைங்களேன். நீங்கள் வந்து இப்போ இந்த கட்டிங்ஸில் இறக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வாரீங்கல்ல, வந்த உடனே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்படி வந்து ஸ்டீரிங்கை பெரியலில் திருப்பாமல் இருக்கும் பொழுது டயரை கீழே இறக்கூடாதுன்னு நினச்சி இந்த பாருங்கள் இப்படி வந்து இறக்குவாங்க. இப்படி இறக்கிட்டிங்கன்னா இந்த கல் வந்து இந்த சைடு இருக்குல்ல, அந்த சைடு வாலை வந்து கட் பண்ணிடும். ஆக்சுவலி கீழே இருக்கக்கூடிய பட்டன் அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த இடம் வெட்டிருச்சு அப்படின்னா டயர் வந்து டோட்டல் டேமேஜ், டயர் வந்து வேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து எப்போவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்படி வந்துட்டு இருப்பீங்க இல்லையா, இப்படி வந்துட்டு நீங்கள் ஒருவேளை இறக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை திருப்பி இப்படி இறக்கணும். பார்த்தீங்களா, இப்படி இறக்குனா இந்த சைடு வால் டேமேஜ் ஆகாமல் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி ஸ்டீரிங்கை லெவலுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் தூரம் வந்து உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா திரும்பி ரைட்டில் ஸ்டீரிங்கை திருப்பி இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து அப்படியே ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே அழகாக மேலே ஏறிடும். ஓகே, இதுதான் வந்து டயர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கான பெஸ்ட் ஐடியா இந்த மாதிரி ரோட்ஸில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு முறை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து சப்போஸ் இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டீரிங்கை திருப்பி ஃபுல்லாக அந்த வந்து டயரை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல ஏற்றுறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஏற்றணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்ற போகிறேன், நல்ல ஹைட்டான இடம் தான். ஓகே, இப்படி ஏற்றிட்டிங்கன்னா இது டயருக்கு வந்து டேமேஜ் ஆகாது. பொதுவாக அந்த டிரைவிங் கிளாஸ் படிக்கிறவங்க வந்து நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்ட பிறகு இந்த சாலைகளில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் அதை செய்கிறாங்க. ஏன்னா ரொம்ப குறுகலான சாலை இது. ப்ளஸ் இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு வந்து ரொம்ப இறக்கமாக இருக்கும். இது நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஓகே, தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். பைக்கு வந்து ஒரு ஹார்ன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். ஃபிஃப்த் கியர் போட்டேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபோர்த் கியர் தேவைப்படுது. நீங்கள் நினைக்கலாம் என்ன அடிக்கடி கியர் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி கொஞ்சம் சிசி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு 1200 சிசி உள்ள வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடன் பிக்கப் அப்படிங்கிறது இருக்காது. அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனடியாக கியரை டவுன் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிடணும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கியர் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். செகண்ட் கியர், தேர்ட் கியர். அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும். குயிக்காக நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் கியரில் போட்டு ரொம்ப நேரம் செகண்ட் கியர்லேயே போயிட்டுருப்பாங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூயல் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சீக்கிரமாக வந்து கியரை வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் செகண்ட் டு தேர்ட் டு ஃபோர்த் அப்படின்னு உடனடியாக மாற்றணும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர். ஸோ எனக்கு ஃபஸ்ட் கியர் தேவைப்படுது. ஃபஸ்ட் கியர் போட்டேன். ஓகே, ஏன் நம்ம ஃபஸ்ட் கியர் போகலாம் நீங்கள் கேட்கலாம். செகண்ட் கியர்லேயே போகலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் பட்சத்தில் நான் ரொம்ப ஸ்லோவாக ஏற்றி இறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது எனக்கு செகண்ட் கியர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து தேர்டு, இப்போ நான் ஃபோர்த் போட்டுட்டேன். ஃபோர்த் நீங்கள் கேட்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் கியர் போட்டு நீங்கள் ஆக்சலரேஷன் ரொம்ப நைஸாக பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மைலேஜ் வந்து வண்டிக்கு கிடைக்கும். இப்போ டர்ன் வருது. ஓகே, இப்போ நான் தேர்ட் கியர் போடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துட்டேன். பிரேக் ஸ்லோ. இப்போ சின்ன ஸ்பீட் பிரேக்கர், அதனால் வந்து நான் செகண்ட் கியர் போட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பட்சத்தில், உயரமாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற்றி இறக்க முடியாதனால உடனடியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட் கியர் போடணும். ஸோ நிறைய பேர் வந்து செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. அது தூக்கி இப்படி போட்டுச்சு அப்படின்னா அண்டர் சேஸஸில் போய் அடிச்சிடும் கீழே. அதனால் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், ஹார்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இது வந்து ஸ்பீட் பிரேக்கர், சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான். ஸோ எனக்கு செகண்ட் போதும். ஸோ இதுவுமே சின்ன ஸ்பீட் பிரேக்கர். ஸோ அதனால் செகண்ட்லேயே போகிறேன். ஓகே, இதுவுமே ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு பிளைண்டாக தெரியக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹார்ன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பட் இந்த ஹார்ன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போவுமே இன்னொருத்தரை இரிட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது தேவைக்கு மட்டும்தான். ஒரு முறை ஹார்ன் அடிச்சுட்டு வந்து செகண்ட் டைம் பண்ணலாம். முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப அதை அடிச்சு ஒருத்தரை வந்து சண்டைக்கு எடுக்கிற மாதிரி, வம்புக்கு எடுக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணுறது நல்லது கிடையாது. அது ஒரு நல்ல டிசிப்ளினும் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஓகே, நான் ஃபஸ்ட் கியரே போட்டுறேன். எனக்கு ஒரு சில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. அப்போ நம்ம டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கியர் போட்டுக்கிறேன். ஓகே, அப்படியே டர்ன். நான் ரைட்டில் திரும்ப போகிறேன். ஃபுல் பிளைண்ட் ஸ்பாட்டு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டர் போட்டு ஃபுல்லாக ரைட்டில் திரும்புகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸ்லோ டவுன். ஃபஸ்ட் கியர். ஓகே, மூவ். செகண்ட் கியர், தேர்ட் கியர், fourth gear, fifth gear. ஃபிஃப்த்லேயே தான் போயிட்டுருக்கேன். ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்படி இன்னும் ஃபிஃப்த்லேயே தான் நைஸ் ஆக்சலரேஷன். ஸோ எனக்கு நல்ல ஒரு மைலேஜ் கிடச்சிட்ருக்கும் வண்டிக்கு. ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், ஒரு ஹார்ன் பண்ணிட்டோம். இன்னும் ஃபிஃப்த்தில் தான் போகிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கப் தேவைப்படுது. நான் ஃபோர்த் போட்டுட்டேன். ஓகே, அகெயின் நான் ஃபிஃப்த்து போட்டுட்டேன். ஆடு வர்றதுனால எப்போவுமே பிரேக்கில் வந்து ஒரு காலை நைஸாக வச்சுக்குவேன். சடனாக வந்தால் கூட நம்ம பிரேக் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஃபோர்த்து போட்டு திரும்ப பிக்கப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அவர் வந்து எவ்வளோ தூரம் சைடில் ஒதுக்கிட்டாரு பாருங்களேன். அப்படி ஒதுக்கினா தான் ஒரு வண்டி வந்து போக முடியும்.
ஸோ அது கரெக்டாக பண்ணுறதுனால தான் வண்டிகள் போகுது. ஒருத்தர் வந்து நான் ஃபஸ்ட்டா நீ ஒதுங்குறியா நான் ஒதுங்குறியானா முடியாது. அதே மாதிரி ஓவர்டேக்கிங் அப்படிங்கிறதும் ரொம்ப குறைவான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் இந்த மாதிரி சாலைகளில். ஏன் அப்படின்னா அந்த முன்னாடி போகக்கூடிய அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் ஹார்ன் அடிக்கணும், ஒரு டைம் ஹார்ன் அடிக்கணும், 2 டைம் ஹார்ன் அடிக்கணும். அவங்க வந்து அதுக்கான பாசிபிள் இருந்தால் உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சிரமம் பாருங்கள். அந்த கார்காரங்க வந்து லெஃப்ட்டில் ரைட்டில் இறங்கிட்டாங்களா, அப்படியே அவங்களோட லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக போயிட்டாங்களா, இப்படி போனால் தான் வண்டி போகும். நீங்கள் வந்து இல்லை நான் அப்படி ஒதுங்க மாட்டேன் அப்படின்னா வண்டி போகாது. அதனால் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெஹிக்கிள் லெஃப்ட்டில் இறங்க வேண்டியிருக்கும், அப்படி இறங்குறாங்க பாருங்கள். டயர் இறங்கினா தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். இப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது லைட்டாக. ஓகே, அதான் இது இந்த இடத்துல தான் சொன்னேன், டயர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக கொண்டு கீழே விட்டுட்டீங்க அப்படின்னா டயர் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேனை வந்து நான் ஓவர்டேக் பண்ணணுன்னு ஒரு 2 ஹார்ன் அடிக்கிறேன்னு வைங்களேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 2 ஹார்ன் அடித்து அவங்க ஒதுங்கலை அப்படின்னா விட்டுறணும். அவங்கள இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி திரும்ப ஹார்ன் அடித்து அவங்கள வந்து ஒதுங்க வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அதுக்கான இடம் இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் வந்து அவங்க இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்து ஒரு கிளாஷ் உருவாக வாய்ப்பு இருக்குது. அங்கே தேவையில்லாத ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. அப்படிங்கிறனால வேறு வழியில் நீங்கள் அந்த ஸ்பீடுக்குள்ளே தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில சிங்கிள் ரோட்ஸில் ஒரு லாரி போய்டும், நீங்கள் ஓவர்டேக்கே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். வேறு வழியில் அவங்க பின்னாடி போகணும், அதுக்கான சான்சஸ் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும். இப்போ இந்த ஆட்டோவை வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஹார்ன் அடிக்கிறேன், அடிச்சுட்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், இந்த இடத்துல கிடச்சிச்சு பாருங்கள், டக்குன்னு ஏறிடணும். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் எனக்கு கிடச்சிட்டு ஸோ நான் உடனடியாக என்ன பண்ணிடணும், போயிடணும். அந்த ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துல உடனடியாக நீங்கள் போயிடுறது தான் நல்ல பிரில்லியன்ட் ஐடியா. இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர்டேக்கே பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இந்த ரோடை வந்து நம்ம எப்போவுமே 2ஆக பிரிச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே இடது பக்கம் தான் போகணும். ஸோ லெஃப்ட் சைடை வந்து நீங்கள் கவர் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது உங்களுக்கு வந்து. ஸோ சிலவங்க வந்து சென்டர் ஆஃப் த ரோடெலாம் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் போகும்போது அவங்க சைடில் போயிடுவாங்க இல்லையா. ஸோ லெஃப்ட் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு கீப்பப் பண்ணிக்கிடணும். அது மாதிரி டேர்னிங்கில் திரும்பும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னர் பண்ணியே தான் திரும்பணும். நீங்கள் பார்த்தீங்களா, இப்படி லெஃப்ட் கார்னர் பண்ணி திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஆப்போசிட்லேருந்து யாராவது வந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் ஆடெல்லாம் வந்து நிற்கிதா. ஸோ நம்ம வந்து கவனமாக மெதுவாக போய்கிட்ட வேண்டியதான். ஏன்னா கிராமப்புறங்களில் நீங்கள் போகும்போது ஆடு ஏதாவது வந்து நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், பெரிய ஒரு சண்டே ஆகி பெரிய அளவில் பிரச்சனையாகி போகும். ஆனால் தப்பு யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு இந்த மாதிரி சாலைகளில் வந்து பப்ளிக்கை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரூல்ஸு. ஆனால் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஆடை விட்டுருப்போம். ஏன்னா வந்து கார்களுக்கு நம்ம வந்து ரோட் டேக்ஸ் கட்டுறோம், வாகனங்களுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டி தான் அந்த சாலைகளில் போகிறோம். பட்டு ஆடு வந்து டேக்ஸ் கட்டுறதில்ல, இதெல்லாம் கட்டுறது, மாடெல்லாம் டேக்ஸ் கட்டுறதில்ல. பட் அது வந்து சாலைகளில் வந்து நின்றுட்டுருக்கோம். நம்ம தெரியாமல் கொண்டு இடிச்சிட்டா கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து சண்டை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு ஆட்டுக்கான காசை கொடு அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் பஞ்சாயத்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது வந்து உண்மையிலே யார் தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடு மாடு சாலையில் விட்டாங்கல்ல அவங்க தான் வந்து அதுக்கான பொறுப்பு, அந்த குற்றத்தை ஏற்றுக்கிறது வந்து அவங்க தான் ஏற்றுக்கணும். ஆனால் இங்கே தலைகீழாக வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வண்டி ஓட்டிகிட்டு போனவங்கள பிடிச்சி ஃபைன் பண்ணிவிட்டு அல்ல அவங்கள்ட்ட போய் காசை வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இதில் ஒரு பிளைண்டாக ஸ்பாட் தெரியுது. ஸோ நல்லா ஹார்ன் அடிக்கிறேன், ஹார்ன் அடிச்சுட்டு இண்டிகேட்டர், ஸோ திரும்புகிறேன். இதில் ஒரு கட் வருது. ஸோ மெதுவாக ஃபஸ்ட் கியர் போட்டு மெதுவாக இறக்கிட்டு, ஏன்னா இது வந்து இந்த வண்டி நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறையாக இருக்கும், அதனால் ரொம்ப கவனமாக ஓட்டணும். இதே இது ஒரு எஸ்யூவி மாதிரி கார்கள்லாம் வந்து இதுக்கு பெருசாக ஒன்றும் ரியாக்ட் ஆகாது. சின்ன கார்கள் வந்து ரொம்ப கவனமாக ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சாலைகளில் நான் எதையாவது உங்களுக்கு விட்டுருந்தா கூட, உங்களுக்கு இதில் ஒரு டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா நான் அந்த கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நான் மெயினாக வந்து இந்த சாலைகளில் நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக போகணும், ஸ்பீடு கம்மியாக போகணும், உங்களுடைய காரை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு போகணும், வெளியே இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்பீடு தான். ஸ்பீடு வந்து நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாக ஒரு 50 to 60க்குள்ளே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இராது, எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது தான் சிக்கல் வரும். ஸோ அதனால் மெதுவாக போங்க. ப்ளஸ் உங்கள் கார் டயர்கள் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு, ஏன்னா சாலையோட எட்ஜில் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கம்ஃபர்டபுளாக க்ளீனாக ஓட்டுங்க. அப்போ உங்கள் கார் சஸ்பென்ஷனும் டேமேஜ் ஆகாது, டயரும் டேமேஜ் ஆகாது, உள்ளே இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, வெளியே இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த டிரைவிங் வந்து ஒரு ப்ளஷராக நல்ல சந்தோஷமாக இருக்கும்.
நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ப. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.